Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது UGC NET set then PGTRB computer science க்கு இந்த questions வரும். So UGC NET ஓட ஜூலை 2018 questions தான் பார்க்க போறோம். பாருங்க first question பார்க்கலாம். Which one of the following is not typically provided by source code management software? இப்போ source code management softwareல வந்து இதுல இங்க இருக்கிற choices வந்து இந்த நாலு சாய்ஸஸ்ல எதை கொடுக்காது எதை ப்ரொவைட் பண்ணாது அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ நாலு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்க்ரோனைசேஷன், வெர்சனிங் அண்ட் ரிவிஷன் ஹிஸ்ட்ரி, சின்டாக்ஸ் ஹைலைட்டிங், ப்ராஜெக்ட் ஃபோர்க்கிங். இந்த நாலுத்தில் எதை நம்மளுக்கு சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணாது அப்படின்றது தான் கொஸ்டின்னு. அதுக்கு சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இஸ் அ சாஃப்ட்வேர் டூல் யூஸ்டு பை ப்ரோக்ராமர்ஸ் டு மேனேஜ் த சோர்ஸ் கோட். சோர்ஸ் கோடை மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல் தான் இந்த SCM. இது என்னென்னலாம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ப்ராஜெக்ட் ஃபோர்க்கிங், சிங்க்ரோனைசேஷன், வெர்சனிங், ரிவிஷன் ஹிஸ்ட்ரி. இந்த நாலு டூல்ஸை மட்டும், அதாவது இந்த நாலு டெக்னிக்ஸை மட்டும் நம்மளுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணுது. பட் இங்கே சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் நம்மளுக்கு ஆப்ஷனில் ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் இஸ் நாட் பார்ட் ஆஃப் சோர்ஸ் கோட். சோர்ஸ் கோடில் சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் வராது. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்டு. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் டிபிக்கலி ப்ரொவைடட் பை சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும்னா சிங்க்ரோனைசேஷன், வெர்சனிங், ரிவிஷன் ஹிஸ்ட்ரி, ப்ராஜெக்ட் ஃபோர்க்கிங் இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணணும் SCM. ஸோ சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் தான் ப்ரொவைட் பண்ணாது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா அட் அ பர்டிகுலர் டைம் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் த வேல்யூ ஆஃப் கவுண்டிங் செமஃபோர் இஸ் 10. அதாவது டைம் ஆஃப் கம்ப்யூட்டேஷனோட கவுண்டிங் செமஃபோர் எவ்வளோ சொல்கிறாங்க? 10. தென் 12P ஆப்ரேஷன் அண்ட் XV ஆப்ரேஷன் வேர் பெர்ஃபார்ம்ட் ஆன் திஸ் செமஃபோர். இஃப் த ஃபைனல் வேல்யூ ஆஃப் செமஃபோர் இஸ் 7. எக்ஸோட வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கான சாய்ஸஸ் இருக்குது. சொல்யூஷன் பார்க்கலாம். இனிஷியலி த வேல்யூ ஆஃப் அ கவுண்டிங் செமஃபோர் எவ்வளோ? 10. ஸோ இனிஷியலாக கவுண்டிங் செமஃபோர் வேல்யூ 10. ஸோ எத்தனை ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆயிருக்கு? 12P ஆப்ரேஷன் ஆர் பெர்ஃபார்ம்டு. அப்போ நம்ம கவுண்டிங் செமஃபோர் வேல்யூவை என்ன பண்ணணும்? எவ்வளோ ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆச்சோ அதோட அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு -2 வேல்யூ கிடைக்கும். இப்போ எக்ஸோட ஆப்ரேஷன்ஸ் என்ன, XV ஆப்ரேஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா எத்தனை டைப் ஆஃப் V ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அண்ட் ஃபைனல் வேல்யூ ஆஃப் கவுண்டிங் செமஃபோர் என்ன கிடைக்குதான்? 7 கிடைக்குதுன்னு கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போது தட் இஸ் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போடுற மாதிரி எக்ஸ் ப்ளஸ், அதாவது ஏற்கனவே நம்மளுக்கு இந்த 12P ஆப்ரேஷனில் கிடைச்சது இல்லையா, அதில் -2 கிடைச்சதில்ல, அந்த -2 போட்டுக்கிட்டோம். ஈக்குவல் டு இப்போ நம்மளுக்கு இப்போ ப்ரெசண்ட்டாக ஃபைனல் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அந்த 7ஐயும் போட்டுட்டோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் -2 ஈக்குவல் டு 7. இப்போ அந்த -2 அந்த பக்கம் கொண்டு போனோம்னா நம்மளுக்கு +2 ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 9 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். Coupling is a measure of the strength of the interconnection between software modules. So, which of the following are correct statement with respect to module coupling? So, module coupling-ல நம்மளுக்கு எதெல்லாம் கரெக்ட் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுன்னு இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா காமன் கப்ளிங் occurs when one module control the flow of another module by passing it information on what to do. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா அப்படின்றது முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கோம். காமன் கப்ளிங் அக்கர்ஸ் when one module கண்ட்ரோல்னு வரப்பயே அது கண்ட்ரோல் கப்ளிங்னு வந்துடும். அது காமன் கப்ளிங் கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். In data coupling, the complete data structure is passed from one module to another through parameters. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்ட். டேட்டா கப்ளிங்னாவே கம்ப்ளீட் டேட்டா ஸ்ட்ரக்சரையும் ஒரு மாடியூலுக்கும் இன்னொரு மாடியூலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் அதோட ஜாப். ஸ்டாம்ப் கப்ளிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா when one module share a composite data structure and use only parts of it. அப்போ ஸ்டாம்ப் கப்ளிங்கில் வந்து அது வந்து என்ன பண்ணிக்கணும், அதோட டேட்டா ஸ்ட்ரக்சரை ஷேர் பண்ணிக்கும் மாடியூல்ஸ், ஒரு மாடியூலுக்கும் இன்னொரு மாடியூலுக்கும். ஸோ இந்த ஆன்சரும் கரெக்டு. ஸோ நார்மலாக வந்து இப்போ காமன் கப்ளிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போ இது கண்ட்ரோல் கப்ளிங்னு சொல்லிட்டேன். அப்போ காமன் கப்ளிங்னா என்னன்னு பார்த்தோம்னா several modules have access to the same global data.
அதாவது சேமாக ஒரே ஒரு குளோபல் டேட்டாவை வச்சுட்டு எல்லா மாடியூல்ஸும் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கும். இதுதான் காமன் கப்ளிங். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா Qவும் Rவும் கரெக்டு, P வந்து தப்பு. ஏன்னா இது கண்ட்ரோல் கப்ளிங்கில் வரும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி, Q and R ஒன்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.